28/7/2024 உங்களின் சேமிப்பு கணக்கிலே வரவு வைத்து ஒரு சதா மகாதானி ஆகுங்கள். உங்களுடைய சேமிப்பு கணக்கிலே வரவு வைத்து ஒரு சதா மகாதானி ஆகுங்கள். இன்று புதிய யுகத்தினை படைப்பவர் புதிய யுகத்துக்கான உரிமையை கொண்டிருக்கும் தனது குழந்தைகளை பார்க்கின்றார். இன்று இந்த பழைய யுகத்தில் நீங்கள் சாதாரணமாக இருக்கின்றீர்கள். ஆனால் நாளை இன்றைக்கு வெள்ளை எடுத்துட்ருக்கீங்க, நாளைக்கு புதிய யுகத்தில் நீங்கள் ராஜ்யத்துக்கு உரிமையுடைய பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக ஆகுவீர்கள். இது இன்றைக்கும் நாளைக்குமான ஒரு நாடகம் ஆகும். நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள், நாளை நீங்கள் எப்படி ஆகுவீர்கள்? குறிப்பாக ஞானி ஆத்மாக்களான குழந்தைகளுக்கு வரப்போகும் நாளை இன்று போல தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கா? நீங்கள் எல்லோரும் புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள். ஆனால் பாப் தாதா புதிய யுகத்தை பார்க்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் புது வருடத்துக்காக உங்களின் சொந்த புதிய திட்டத்தை செய்திருப்பீர்கள். இன்று இது பழைய வருடத்தின் முடிவு. முழு வருடத்துக்கான பெறுபேறும் அதன் இறுதியில் பார்க்கப்படும். ஆகவே இன்று பாப் தாதாவும் குழந்தைகளின் முழு வருடத்துக்குமான பெறுபேற்றினை பார்த்தார். அதை பார்ப்பதற்கு பாப்தாதாவுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. எனவே இன்று பாப்தாதா குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவரினதும் சேமிப்பு கணக்கினை பார்த்தார். குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்தீர்கள். நீங்கள் நினைவிலும் இருந்தீர்கள். நீங்கள் சேவை செய்தீர்கள். அத்துடன் உங்களின் லௌகீக அலௌகீக நெருங்கிய தொடர்புகளுக்கும் உறவுகளுக்குமான உங்கள் பொறுப்புகளையும் நிறைவேற்றினீர்கள். எவ்வாறாயினும் இந்த 3 விடயங்களிலும் உங்களின் சேமிப்பு கணக்கில் எவ்வளவை வரவில் வைத்திருக்கிறீர்கள்? எந்த 3 விடயம்? திருப்பி வாசிக்கிறேன். உங்களின் லௌகீக அலௌகீக நெருங்கிய தொடர்புகளுக்கும் உறவுகளுக்குமான உங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றினீர்கள். எவ்வாறாயினும் இந்த 3 விடயங்களிலும் உங்களின் சேமிப்பு கணக்கில் எவ்வளவு வரவு வைத்தீர்கள்? இப்போ விளங்குதா? இன்று பாப் தாதா சூட்சும வதனத்தில் அன்னை ஜெகதாம்பாவை தோன்றச் செய்தார். பாபா இருமினார். இன்று ஹார்மோனியத்துக்கு சோமில்லை பிரம்ம பாபாக்கு, ஆனாலும் அதை இசைக்க வேண்டியுள்ளது. எனவே பாப்தாதாவும் அம்மாவும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொருவரின் சேமிப்பு கணக்குகளையும் நீங்கள் எவ்வளவற்றை வரவு வைத்துள்ளீர்கள் என்றும் சேமித்துள்ளீர்கள் என்றும் பார்த்தார்கள். அவர்கள் எதை பார்த்தார்கள்? நீங்கள் எல்லோரும் வரிசைக்கிரமமானவர்கள். ஆனால் உங்களின் சேமிப்பு கணக்கில் இருக்க வேண்டியதை விட குறைவாகவே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அன்னை ஜெகதாம்பா ஒரு கேள்வி கேட்டார். பல குழந்தைகளுக்கு நினைவென்ற பாடத்தில் மிக நல்ல லட்சியம் இருக்கிறது. அத்துடன் அவர்கள் நல்ல முயற்சியையும் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் போதும் அவர்களின் சேமிப்பு கணக்குகளில் இருக்க வேண்டிய அளவு ஏன் காணப்படவில்லை? ஏன்? தங்களுக்குள்ளேயே உரையாடிய பின்னர் பாபாவும் அம்மாவும் தங்களுக்குள்ளே கதைச்சா பிறகு வெளிப்பட்ட பெறுபேறு என்னவென்றால், என்ன பெறுபேறு? நீங்கள் யோகத்தை பயிற்சி செய்கிறீர்கள். ஆனால் யோக ஸ்திதியின் சதவீதம் சாதாரணமாக இருப்பதனால் சேமிப்பு கணக்குகளும் சாதாரணமாகவே உள்ளன. யோகத்துக்காக நீங்கள் வைத்திருக்கும் இலக்கு மிகவும் நல்லது. ஆனால்
யோகத்தின் பெறுபேறு உங்கள் வார்த்தை நடத்தையில் நீங்கள் யோகியுக்தாகவும் யுக்தியுக்தாகவும் இருக்க வேண்டும். தான் பெறுபேறு. வார்த்தை நடத்தை யோகியுக்தாகவும் யுக்தியுக்தாகவும். யோகியுக்தண்ட என்ன? யார் சொல்லுவீங்க? யோகியுக்தன் சொன்னால் நாங்கள் யோகத்திலிருந்து செயல் செய்கிறது. யுக்தியுக்தண்டா எந்த நேரத்தில் எதை நாங்கள் கதைக்கணும், எந்த நேரத்தில் நாங்கள் எதை நாங்கள் செய்யணுமென்றதை புரிஞ்சு கொண்டு பேசுகிறது. அவை பாபா சொல்கிறார், உங்கள் வார்த்தைகளும் நடத்தையிலும் நீங்கள் யோகியுக்தாகவும் யுக்தியுக்தாகவும் இருக்க வேண்டும். இது குறைவாக இருப்பதனாலேயே யோகம் நீங்கள் செய்யும் வேளையில் நீங்கள் யோகத்தை மிக நன்றாக செய்கிறீர்கள். ஆனால் யோகி என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்த வேண்டும். இதனாலேயே உங்களால் சில வேளையில் மட்டும் உங்களின் சேமிப்பு கணக்கில் வரவு வைக்க முடிகிறது. ஆனால் எல்லா வேளைகளிலும் முடிவதில்லை. தொடர்ந்து செயல்படும் போது உங்களின் நினைவின் சதவீதம் சாதாரணமானதாக ஆகிவிடுகின்றது. அப்போது மிகச் சிறிதளவே உங்களின் சேமிப்பு கணக்கிலும் வரவு வைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, முதல் வரவு செலவு கணக்கு மம்மா பாபா பார்த்துட்டாங்க. அடுத்தது சேவையை பற்றியும் இதயபூர்வமான உரையாடல் இடம்பெற்றது மம்மாக்கும் பாபாக்கும் இடையில். நீங்கள் அதிக அளவு சேவை செய்கிறீர்கள், இரவு பகலாக அதிலே மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள். நீங்கள் மிக நல்ல திட்டங்களையும் செய்கிறீர்கள், சேவையிலும் மிக நல்ல விரிவாக்கமும் காணப்படுகிறது. அப்படி இருந்தும் உங்களில் பெரும்பான்மையானவர்களின் சேமிப்பு கணக்கில் ஏன் மிகச் சிறிதளவே காணப்படுகிறது? ஏன்? இதயபூர்வமான உரையாடலின் போது வெளிப்பட்ட விடயம் என்னவென்றால், என்ன விஷயம்? நீங்கள் எல்லோரும் சேவை செய்கிறீர்கள், உங்களை பிஸியாக வைத்திருப்பதற்கு மிக நல்ல முயற்சிகளை செய்கிறீர்கள். அப்படி என்றால் காரணம் என்ன? வெளிப்பட்ட காரணம் என்னவென்றால், நீங்கள் சேவையிலிருந்து சக்தியை பெறுகிறீர்கள், அத்துடன் சேவையின் பலனையும் பெறுகிறீர்கள். உங்களின் இதயங்களில் உள்ள திருப்தியே சக்தியாகும். எல்லோரும் திருப்தியாக இருப்பதே பலனாகும். நீங்கள் சேவை செய்து முயற்சி செய்து உங்களின் நேரத்தையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தியிருந்தால், சேவை செய்து முயற்சி செய்து உங்களுடைய நேரத்தையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தியிருந்தால் உங்களின் இதயத்திலும் திருப்தியாக இருப்பீர்கள். ஏனி எல்லோரும் திருப்தியாக இருப்பார்கள். அவர்கள் உங்களின் சகபாடிகளோ அல்லது நீங்கள் சேவை செய்கின்றவர்களோ அது யாராக இருந்தாலும் அவர்களின் இதயங்களில் திருப்தியின் அனுபவம் ஏற்பட வேண்டும். எப்படி இருந்தா? உங்களோட நேரத்தை பயனுள்ள முறையில் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கண்டா நடக்கும். மிகவும் நல்லது மிகவும் நல்லது என்று கூறிய வண்ணம் அவர்கள் போவதாக இருக்கக்கூடாது. அவர்கள் தமது இதயங்களில் திருப்தியின் அலையை அனுபவம் செய்ய வேண்டும். நாம் இதை கண்டுபிடித்து விட்டோம் அல்லது மிக நல்ல விடயத்தை நாம் கேட்போம் என சொல்வது வேறு விடயம். நாம் இதை கண்டுபிடித்து விட்டோம், நாம் இதை அடைந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். பாப் தாதா உங்களுக்கு முன்னரும் இதை கூறியுள்ளார். என்ன? அம்பு தலையை தாக்குவது ஒரு விடயம், அம்பு இதயத்தை துளைத்து செல்வது வேறு விடயம். உங்களோட அம்பு எங்கு தாக்குது? சேவை பெற்று நான் திருப்தி அடைவதென்றால் தன்னை சந்தோஷப்படுத்தி என்ன நடந்ததோ அது மிகவும் நல்லது என்று சொல்வதல்ல. இல்லை,
சுயத்தின் இதயமும் மற்றவர்களும் கூட இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் மட்டும் திருப்தியாக இருக்கிறேன், நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லக்கூடாது. இரண்டாவதாக, நீங்கள் சேவை செய்து நீங்கள் பெறுகின்ற பெறுபேறானது நீங்கள் முயற்சி செய்தீர்கள், நீங்கள் அதை செய்தீர்கள், நீங்கள் தான் அதை செய்தீர்கள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சேவையின் பலத்தை உண்டு விட்டீர்கள். யார் செய்தீங்க? நீங்கள் உண்டு விட்டீர்கள். நீங்கள் அதை சேமிக்கவில்லை என்ற அர்த்தம். பாப் தாதா தான் உங்களை அதை செய்ய வைத்தார். அதன் பின்னர் நீங்கள் அவர்களின் கவனத்தை பாப் தாதாவை நோக்கி ஈர்த்தீர்கள், ஆத்மாவான உங்களை நோக்கி அல்ல. இந்த சகோதரி மிகவும் நல்லது, இந்த சகோதரர் மிகவும் நல்லவர் என்பது அல்ல. அவர்களின் பாப்தாதா மிகவும் நல்லவர் என்பதாகவே இருக்க வேண்டும். பாப்தாதா அவங்களோட பாப்தாதா நல்லம், சகோதரனோ சகோதரியோ அல்ல. இதை அவர்கள் அனுபவம் செய்ய வைப்பதே இதை பாபா நல்லம். எல்லாம் பாபா செய்கிறார், பாபா தான் செய்கிறாரு, பாபா தான் செய்விக்கிறாரு, பாபா தான் நல்லம். அப்படி நீங்கள் அனுபவம் வைக்கிறது தான் உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிக்கும். இதனாலேயே முழுமையான பெறுபேறாக நீங்கள் அதிகளவு முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் அதிகளவு நேரத்தையும் சக்தியையும் பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் சிறிதளவு அதிகமான புறப்பகட்டையும் கொண்டிருக்கிறீர்கள். இதனாலேயே சேமிப்பு கணக்கில் அதிகளவு குறைவாக உள்ளது. சேமிப்பு கணக்கின் சாவியோ மிகவும் இலகுவானது. அது ஒரு வைரச்சாவி. நீங்கள் ஒரு தங்கச்சாவியை பயன்படுத்துகிறீர்கள். எவ்வாறாயினும் ஒரு பணிவான கருவியாக இருக்கும் உணர்வு என்பதே சேமிப்பதற்கான வைரச்சாவியாகும். பணிவான கருவியாக இருப்பது என்பதே சேமிப்பதற்கான வைரச்சாவியாகும். சேவை செய்யும் நேரத்தில் முன்போ அல்லது பின்போ அல்ல, ஆனால் சேவை செய்யும் அந்த நேரத்தில் ஒரு பணிவான கருவியாக இருக்கும் உணர்வை கொண்டிருங்கள். அத்துடன் உங்களின் சகபாடிகளோ அல்லது நீங்கள் சேவை செய்யும் ஆத்மாக்களோ யாராக இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுயநலமற்ற நல்லாசிகளையும் தூய அன்பையும் கொண்டிருங்கள். உங்களின் சகபாடிகளோ அல்லது நீங்கள் சேவை செய்யும் ஆத்மாக்களோ யாராக இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுயநலமற்ற நல்லாசிகளையும் தூய அன்பையும் கொண்டிருங்கள். இந்த முறையில் தொடர்ந்து சேவை செய்பவர்களின் சேமிப்பு கணக்கானது எப்படி தொடர்ந்து அதிகரிக்கிறதென்று பாப்தாதா அன்னை ஜெகதாம்பாளுக்கு காட்டினார். இப்போது நீங்கள் பல மணி நேரங்களை செய்வதை உங்களால் ஒரு வினாடியிலே சேமிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். டிக் 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 போயிட்டு இருக்கு. எல்லாவற்றையும் விரைவாக செய்யுங்கள் என்று அது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு இயந்திரம் இயங்குவதை போன்றிருக்கும். ஆகவே உங்களின் சேமிப்பு கணக்கில் சேமிப்பதுவும் வரவு வைப்பதுவும் மிகவும் இலகுவானது என்பதை பார்த்து ஜெகதாம்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் பாப்தாதா ஜெகதாம்பா இருவரிடமிருந்தும் உங்களுக்கான அறிவுரை என்னவென்றால், என்ன அறிவுரை? இப்போது புதிய வருடம் ஆரம்பிப்பதனால் உங்களின் சேமிப்பு கணக்குகளை சோதித்து பாருங்கள். இந்த வருஷம் இது 31ஆம் தேதி முரளி என்றபடியாக பாபா சொல்கிறார். ஆனால் இப்போ உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு முதல்ல பரவருஷம் வந்துட்டுது. பரவருஷ கணக்கு பார்க்குறதானே வளமையில். நாள் முழுவதும் நீங்கள் தவறுகளை செய்திருக்காவிட்டாலும் உங்களின் நேரம் எண்ணம் சேவை நெருங்கிய தொடர்பு மற்றும் உறவுகளுடன் நாள் முழுவதும் அன்பாகவும் திருப்தியாகவும் இருந்து நீங்கள் இவ்வளவை சேமித்தீர்கள். சில குழந்தைகள் அன்றைய நாளில் தாம் எந்தவிதமான தீங்கும் செய்யவில்லை
அல்லது தாம் எவருக்கும் துன்பம் கொடுக்கவில்லை என்பதை மட்டும் சோதிக்கிறார். எவ்வாறாயினும் நாள் முழுவதும் உங்களின் மேன்மையான எண்ணங்களால் உங்களின் கணக்கிலே எவ்வளவு சேமித்திருக்கிறீர்கள் என்பதனை சோதித்து பாருங்கள். மேன்மையான எண்ணங்களால் உங்களின் சேவை கணக்கிலே எவ்வளவு வரவு வைத்தீர்கள்? எந்த ஒரு பணியாலும் எத்தனை ஆத்மாக்களை சந்தோஷப்படுத்தினீர்கள்? நீங்கள் யோகம் செய்தீர்கள், ஆனால் அந்த யோகத்தின் சதவீதம் என்ன? இன்று உங்களின் ஆசீர்வாத கணக்குகளில் எவ்வளவை சேமித்தீர்கள்? இந்த புது வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னதான் செய்தாலும் எண்ணம், வார்த்தை அல்லது செயல்கள் எவையாயினும் காலத்துக்கேற்ப உங்களின் மனங்களில் இந்த ஆழமான அக்கறை இருக்க வேண்டும். என்ன அக்கறை? நான் நிச்சயமாக ஒரு மகாதானி ஆக வேண்டும். சதா ஒரு மகாதானி ஆக வேண்டும். ஒரு சதா மகாதானி. சதாண்டா எப்பயும் மகாதானி, வெறும் மகாதானி அல்ல. சதா உங்களின் மனதினால் என்ன செய்யணும்? மனதினால் சக்திகளை தானம் செய்யுங்கள். வார்த்தைகளால் ஞானத்தை தானம் செய்யுங்கள். உங்களின் செயல்களால் நற்குணங்களை தானம் செய்யுங்கள். இன்றைய உலகில், பிராமண குடும்பத்தின் உலகிலோ அல்லது வெளியுலகிலோ அவர்கள் எதை பற்றியும் கேட்க தயாராக இல்லை. சொன்னால் பிடிக்காது. பிராமணராக இருந்தாங்க, வெளியாக்களாக இருந்தாங்க, பார்க்கவே விரும்புகிறார்கள். எதையும் பார்த்த பின்பே செய்ய விரும்புகிறார்கள். ஏன் அது உங்களுக்கு இலகுவாக உள்ளது? தந்தை பிரம்மா தனது செயல்களால் நற்குணங்களை தானம் செய்வதில் விசேஷ கவனம் செலுத்தினார். அவர் அதை செய்வதின் ரூபமாக இருந்ததை நீங்களே கண்டீர்கள். யாரு? பிரம்ம பாபா. நீங்கள் எப்படியும் ஞானத்தை தானம் செய்கிறீர்கள். எவ்வாறாயினும் இந்த வருடம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நற்குணங்களை தானம் செய்வதில் நீங்கள் விசேஷமான கவனத்தை செலுத்துங்கள். அதாவது நீங்கள் உங்களின் வாழ்வில் நற்குணங்களூடாக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். உங்களால் பிராமணர்களுக்கு தானம் செய்ய முடியாது, அப்படித்தானே? முடியாது. நீங்கள் அவர்களுடன் ஒத்துழைப்பீர்கள். அது ஒரு வகையான தானம். நற்பண்புகளை நாங்கள் அனுசரித்து போகிறது, ஏற்றுக்கொள்கிறது, அவங்களுக்கு தேவையான நற்குணங்களை கொடுக்கறது, முடியாத நேரத்தில் அவங்களுக்கு சக்தி வழங்குறது, இதெல்லாம் ஒத்துழைப்பு. மேன்மையான எண்ணங்களால் உங்களின் சேவை கணக்கில் எவ்வளவு வர வைத்தீர்கள்? எந்த ஒரு பணியாலும் எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தினீர்கள்? நீங்கள் யோகம் செய்தீர்கள், ஆனால் அந்த யோகத்தின் சதவீதம் என்ன? இன்று உங்களின் ஆசீர்வாத கணக்குகளில் எவ்வளவை சேமித்தீர்கள்? பாபா சோதிச்சு பார்க்க சொல்றாரு. நாள் முழுவதும் நீங்கள் தவறு செய்திருக்காவிட்டாலும் உங்களின் நேரம், எண்ணம், சேவை, நெருங்கிய தொடர்பு மற்றும் உறவுகளுடன் அன்பாகவும் திருப்தியாகவும் இருந்து நீங்கள் எவ்வளவை சேமித்தீர்கள்? சிலர் தாம் அன்றைய நாளில் எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை அல்லது எவருக்கும் துன்பம் கொடுக்கவில்லை என்பதை மட்டும் சோதிக்கிறார்கள். எவ்வாறாயினும் நாள் முழுவதும் உங்களுடைய மேன்மையான எண்ணங்களால் உங்களின் கணக்கிலே எவ்வளவு சேமித்தீர்கள் என்பதை சோதியுங்கள். மேன்மையான எண்ணங்களால் உங்களின் சேவை கணக்கில் எவ்வளவு வரை வைத்தீர்கள்? பாபா திருப்பி இதை சோதிக்க சொல்கிறார். அதாவது தான் திருப்பி சொல்கிறோம். அவை இந்த புது வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
நீங்கள் என்னதான் செய்தாலும் எண்ணம் வார்த்தை அல்லது செயல்களவை ஆயினும் காலத்துக்கேற்ப உங்களின் மனங்களில் இந்த ஆழமான அக்கறை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் என்ன அக்கறை சொன்னமே இப்போ கொஞ்சம் முதல் நான் திருப்பி வாசிக்கிறேன். சொன்னனே நான் நிச்சயமாக ஒரு மகாதானி ஆக வேண்டும். இதுதான் உங்களுக்கு பாபா கொடுக்குற வீட்டு வேலை. திருப்பி திருப்பி பாபா சொல்கிறார், நான் சதா ஒரு மகாதானி ஆக வேண்டும். நான் சதா மகாதானி, வெறும் மகாதானி அல்ல, சதா. உங்களின் மனதினால் சக்திகளை தானம் செய்யுங்கள், வார்த்தைகளால் ஞானத்தை தானம் செய்யுங்கள், உங்களுடைய செயல்களால் நற்குணங்களை தானம் செய்யுங்கள். இன்றைய உலகிலே பிராமண குடும்பத்தின் உலகிலோ அல்லது வெளியுலகிலோ அவர்கள் எதை பற்றியும் கேட்க தயாராக இல்லை. இதை பார்க்கவே விரும்புகிறார்கள். எதையும் பார்த்த பின்னரே செய்ய விரும்புகிறார்கள். ஏன் அது உங்களுக்கு இலகுவாயிருக்கிறது? தந்தை பிரம்மா தனது செயல்களால் நற்குணங்களை தானம் செய்யும் ரூபமாக இருந்ததை நீங்கள் கண்டீர்கள். நீங்கள் எப்படியும் ஞானத்தை தானம் செய்கிறீர்கள். எவ்வாறாயினும் இந்த வருடம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நற்குணங்களை தானம் செய்வதில் விசேஷமான கவனத்தை செலுத்துங்கள். அதாவது நீங்கள் உங்களின் வாழ்வில் நற்குணங்களினூடாக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். உங்களால் பிராமணர்களுக்கு தானம் செய்ய முடியாது, அப்படித்தானே? நீங்கள் அவர்களுடன் ஒத்துழையுங்கள். என்னதான் நடந்தாலும், மற்றவர்களிடம் எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், மற்றவர்களிடம் எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் உங்களின் வாழ்க்கையின் மூலம், உங்களின் செயல்களின் மூலமும், உங்களின் தொடர்புகளின் மூலமும் நற்குணங்களையே தானம் செய்யுங்கள். உண்டா? சின்ன விஷயம். அவர் உங்களை பார்க்கல, சிரிக்கலை, நீங்கள் பாருங்கள், சிரிங்க. அதான் தானம் செய்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். பாபா சார் அவர் உங்களை காணையில் பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாரு. நீங்கள் கூப்பிட்டு ஓம் சாந்தி சொல்லுங்கள். அவ்வளோதான் தானம் செய்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இதில் மற்றவர்களை ஒருபோதும் பார்க்காதீர்கள். இவர் அதை செய்வதில்லை, நான் மட்டுமே தனதை செய்ய வேண்டும். இவரும் இப்படித்தான். தந்தை பிரம்மா சிவதந்தையை மட்டுமே பார்த்தார். நீங்கள் யாரையாவது பார்க்க வேண்டுமென்றால் தந்தை பிரம்மாவை பாருங்கள். இதில் நீங்கள் மற்றவர்களை எல்லாம் பார்க்காதீர்கள். பிரம்ம பாபாவின் ஸ்லோகத்தை உங்களின் லட்சியமாக வைத்திருங்கள். என்ன பிரம்ம பாபாவோட ஸ்லோகம்? வேற என்ன? ஆரம்பித்து வைப்பவனே அர்ச்சுனன். பிரம்ம பாபா தான் எல்லாத்தையும் தொடக்கினர். அதாவது தாங்களாகவே கருவிகளாகுபவர்கள் முதலாம் இலக்க அர்ச்சுனன். பிரம்ம பாபா இல்லை அப்படித்தான் செஞ்சார். தந்தை முதலாம் இலக்க அர்ச்சுனன் ஆகினார். நீங்கள் முதலில் மற்றவர்களை பார்த்த பின்னர் எல்லாவற்றையும் செய்தால் முதலாம் இலக்கத்தவராக மாட்டீர்கள். ஏன்? நீங்கள் பார்க்குற முதலாம் இலக்கத்தாள் இல்லை, ஒரு முதலாம் இலக்கம் தான் இருக்குது, மம்மா பாபா. அப்போ நீங்கள் பார்த்தா அவர் 10ஆம் இலக்கம்னா நீங்கள் 12ஆம் இலக்கம் தான் வருவீங்க. ஓமை இல்லையோ? ஆனால் அவை நீங்கள் மற்றவர்களை பார்த்த பின்னர் எல்லாவற்றையும் செய்தால் முதலாம் இலக்கத்தவரே ஆக மாட்டீர்கள். ஆனால் வரிசை கிரமமாகவே ஆகுவீர்கள். உங்கள் எல்லோரையும் உங்களின் கைகளை உயர்த்தும்படி கேட்டபோது நீங்கள் வரிசை கிரமமாகுவதற்காக உயர்த்தினீர்களா அல்லது முதலாம் இலக்கத்தராகுவதா உயர்த்தினீர்களா? எனவே நீங்கள் என்ன லட்சியத்தை வைத்திருப்பீர்கள்? என்ன சொன்னார் பாபா? ஒரு மிக உறுதியான சதா நற்குணங்களின் தானி என்ன கொடுக்குறவர். எப்பயுமே நல்ல குணங்களை நான் தான் நடைமுறைப்படுத்துகிறேன், நான் தான் கொடுக்குறேன். யாராவது ஒருவர் எவ்வளவுதான் உங்களை அசைக்க முயற்சி செய்தாலும் அசையாதீர்கள்.
எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த முறையில் நீங்களே உங்களுக்குள் அடித்துக் கொள்கிறீர்கள். எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்கிறீர்கள். எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டுமே வித்தியாசமாக இருக்கணும். அவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்களும் அதே பக்கத்துக்கு வாங்கண்டா. அவங்க சரியில்லாமல் இருக்கிறாங்க மீன்ஸ் அவங்க செய்கிறாங்க இல்லை, அவங்க மூஞ்சி நிட்டிட்டு போகிறாங்க, அவங்க ஒத்துழைக்கிறாங்க இல்லை, அவங்க மெட்டாக்களை பார்க்குறாங்க. நீங்கள் மட்டுமே வித்தியாசமாக நல்லா இருக்கிறீங்க சொல்லிடணும். அவசரம் இப்படி யாராவது உங்களை சொன்னா அப்படி நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் இந்த பக்கத்துக்கே வந்துடுங்கண்டா, இந்த பிள்ளையான பக்கத்துக்கே வந்துடுங்க. நீங்கள் தனியாக மட்டும் இருந்தெல்லாம் சர்வை பண்ண இயலாது. கஷ்டம். கஷ்டமா? பாபா சொல்கிறார் அப்படி செய்யக்கூடாது. இப்போ பாபா சொன்னார், நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்கிறீங்கள். உங்களை பலவீனப்படுத்தும் பல சகபாடிகளை உங்களால் காண முடியும். என்ன சகபாடி தான். எவ்வாறாயினும் பாப்தாதாவுக்கு மற்றவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் சகபாடியே தேவை. எல்லாரையும் ஊக்குவித்து அவங்களை உற்சாகப்படுத்துகிறால்தான் தேவை. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? புரிஞ்சுதா? சேவை செய்யுங்கள். ஆனால் 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 உங்கள் சேமிப்பு கணக்கை அதிகரித்த வண்ணம் அதனை செய்யுங்கள். அதிகளவு சேவை செய்யுங்கள். முதலில் உங்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்களுக்கு சேவைண்டா நல்லா படியுங்க. அதான் நல்ல சேவை செய்கிறது. இப்போ நான் முதலில் உங்களுக்கு சேவை செய்யுங்கள், பின்னர் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். பாப்தாதா மேலும் ஒரு விடயத்தையும் குறித்து கொண்டார். உங்களோட பற்றி தான் செய்தி சொல்லிட்டு போகிறார். எல்லாரையும் பற்றி 2 விஷயம் சொல்லிட்டாரு. இது 3வது விஷயம். இனி அவர் அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? குறித்து கொண்ட விஷயத்தை சொல்லட்டுமான்னு கேட்குறாரு. இன்று இது சந்திரனினதும் சூரியனதும் சந்திப்பாக இருந்தது. ஜெகதாம்பா கேட்டார், முன்னோடி குழுவினர் இன்னமும் எவ்வளவு காலத்துக்கு காத்திருக்க வேண்டும்? நீங்கள் உங்களின் முன்னோடி ஸ்திதியை அடைந்த பின்னரே முன்னோடி குழுவினரின் பணி பூர்த்தியாகும். அதனால் இன்று அன்னை ஜெகதாம்பா பாப்தாதாவுக்கு மிகவும் மௌனமாகவும் யுக்தியாகவும் ஒரு விடயத்தை கூறினார். அவர் கூறிய அந்த ஒரு விடயம் என்ன? அம்மா சொன்னாவாம் பாபாக்கு ரகசியம் உண்டு. என்ன ரகசியம்? ரகசியமாக இருக்கும். பாப்தாதாவுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இன்று இதயபூர்வமான சம்பாஷணையாக இருந்தது. அம்மா கூறினார், நானும் மதுவனத்தை சுற்றி பார்க்கிறேன், அத்துடன் சகல நிலையங்களுக்கும் செல்கிறேன். ஜெகதாம்பாவை கண்டவர்களுக்கு அது தெரியும். அவர் தனது வார்த்தைகளால் நகைச்சுவையாக சமிச்சை கொடுப்பார். அவர் ஒருபோதும் எதையும் நேரடியாக கூறுவதில்லை. இதுதான் சமிச்சை. தற்காலத்தில் அவர் ஒரு சிறப்பியல்பை காண்பதாக கூறினார். அந்த சிறப்பியல்பு என்ன? தற்காலத்தில் பல வகையான கவனக்குறைவுகள் இருப்பதாக அவர் கூறினார். சிலருக்கு ஒரு வகையான கவனக்குறைவு, ஏனோருக்கு இன்னொரு வகையான கவனக்குறைவு. அது நடக்கும். நான் எந்தையாவது ஒரு நாளைக்கு அதை செய்வேன். மற்றவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள், எனவே நானும் அப்படித்தான் செய்வேன். இது எல்லா வேளையும் நடக்குது. இது தொடரும். இந்த கவனக்குறைவான மொழி அவர்களின் எண்ணங்களிலே இருக்கிறது. செய்வேன் தானே நான். ரெண்டைக்காவது நாளைக்கு நான் அப்படித்தானே போகிறேன். பாபா என்னை விட்டுட்டு அப்போ போகிறாரு, நிச்சயமாக கூட்டிகிட்டு தான். இப்படி சொல்கிறீங்க. அதான் கவனக்குறைவான மொழி. இதனால் அவர்கள் அதனை தங்களுடைய வார்த்தைகளிலும் கொண்டு வருகிறார்கள். பாப்தாதா கூறினார், இந்த குழந்தைக்கு புது வருடத்தில் செய்வதற்காக ஒரு வழிமுறையை கொடுங்கள்.
அன்னை ஜெகதாம்பா எப்போதும் தனக்குள் கிரகித்த ஸ்லோகன் என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் கடைசி நிமிஷம். வேற மம்மாட ஸ்லோகன் ஆஜி இல்லை ஸ்லோகன் செய்பவன் செய்ப்பரும் அவரே, அதுவும் அவட ஸ்லோகன். வேற ஹுக்குமி ஹுக்கும் சலாரயா மீன்ஸ் கட்டளை வழங்கும் ஒருவர் என்னை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறார், செய்பவர் என்னை செய்விக்கிறார். ஜெகதாம்பா கூறினார், எல்லோரும் இதை கிரகித்தால், இதை செய்பவரே கட்டளை வழங்குறவரே என்னையும் அதை செய்ய வைக்கிறார் என்றதை கிரகிச்சா, அதாவது பாப்தாதா உங்கள் ஒவ்வொருவரையும் அசை வைக்கிறார். உங்களின் ஒவ்வொரு அடியும் அவரின் வழிகாட்டலுக்கேற்பவே இருக்கும். தந்தையே உங்களை நேரடியாக அசையச் செய்கிறார் என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்குமாயின் உங்களுடைய பார்வை எங்கே செல்லும்? வழிகாட்டலை பின்பற்றரின் பார்வை வழிகாட்டலை கொடுக்கின்ற ஒரே ஒருவர் மீது மட்டுமே விழும், வேறு எவரின் மீதும் விழாது. ஹரவன்ஹார் உங்களை ஒரு கருவியாக்கி உங்களை அசையச் செய்கிறார். ஹரவன்ஹாரே அதற்கு பொறுப்பு. அப்போது சேவை செய்யும் போது பாரமாகும் உங்களின் தலை ஒரு ஆன்மீக ரோஜாவைப் போல சதலேசாகவே இருக்கும். ஏன் செய்கிறது அவர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? என்ன செய்யணும் பார்த்தீங்களா? திருப்பி மறந்துட்டீங்க. சதா மகாதானி ஆகுங்கள், பாடமாக்கி வச்சுது. இன்னைக்கு பாபா அந்த சப்ஜெக்ட் தான் பேசுகிறார். சதா மகாதானி ஆகுங்கள். என்ன நடந்தாலும் நான் தான் கொடுக்கணும், கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கொடுக்குறேன்டா, கொடுக்குறேன்டா. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஸ்திரமாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் நான் எவ்வளோ நாளைத்தான் பொறுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நாள் எனக்கு கோபம் வந்துட்டு இருந்தா கொடுக்கறது இல்லை. நான் அந்த சந்தர்ப்பத்தில் நான் எடுக்கிறாளா மாறிட்டேன். வேறு எந்த நாளும் இப்படி நடந்து கொண்டிருக்க நாங்கள் பார்த்துட்டுருக்கிறதா? நடக்கட்டுமே. இதெல்லாம் எடுக்கிறது. இப்போ பாபா சொல்கிறார், மகாதானி கொடுங்க. நீங்கள் எல்லோரும் புது வருடத்தை கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறீர்கள். இது நல்லது. வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அச்சா, உங்களுக்கு போதுமான தண்ணீர் கிடைத்ததா? உங்களுக்கு தண்ணீர் கிடைத்ததா? தண்ணீர் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வதவர்களுக்கு பாராட்டு. அங்கே தண்ணி முதல் இல்லை, முந்தைய அகமதாபாத்லேருந்து தான் தண்ணி கொண்டு வர வேணும். அப்புறம் பக்கத்தில் தாதி பிரகாஷ்மணி எல்லாரும் சேர்ந்து யோகா செஞ்சு நதி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதால் இப்போ பக்கத்தில் சாந்திவனில் அந்த நதியை வச்சு தான் தோட்டம் எல்லாம் செய்யணும். சரஸ்வதியின் ஒரு பிரிவு. தண்ணீர் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டு. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தண்ணீர் வழங்குவது என்பது 2 அல்லது 4 வாளி கொண்டு வருவது போன்றதல்ல. பெரிய பெரிய பௌசல்ல வரும் தண்ணி. அகமதாபாத்லேருந்து யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தேசம். நாளையிலிருந்து ஒன்று கூடல் திரும்பி செல்வதற்கான நேரம். டைம் ஒன்று இருக்குத்தானே வாரதுக்கு போகிறது. நீங்கள் எல்லோரும் சௌகரியமாக தங்கியிருக்கிறீர்களா? சிறியதொரு புயல் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைத்து விட்டது. அந்த நேரம் இந்த பாபா முரளி சொல்லிக்க காட் ஒன்று வீசினது, இடம் காணாது. வெளியில் டென்ட்டில் தான் நாக்கள் நிறைய பேரை தங்க வச்சேன். அது பிடுங்கி கொண்டு போயிடுச்சு. அதான் பாபா சொல்கிறார், டெஸ்ட் ஒன்று நடந்தது. உங்களுக்கு புயல் ஒரு பரீட்சை வைத்து விட்டது. கடும் காற்று வீசியது. நீங்கள் எல்லோரும் ஓக்கையாக இருந்தீர்களா? பாண்டவர்கள் ஓக்கையாக இருந்தீர்களா? ஏனண்டா அவையில் முக்கியமாக பாபா கேட்குறாரு. இது நல்லது. இது கும்பமேளாவை விட சிறந்தது அல்லவா? ஏன் கும்பமேளா தெரிந்தானே என்ன நடக்கும். நிறைய சனம் ஆக்களுக்கு ஆக்கள் மிதிப்பாங்க, இறந்து போவாங்க. ஒரு சுத்தமும் இல்லை. சாப்பாடுன்னு மண்ணை சாப்பிட்றது அப்படி தான் இருக்கும். அப்படி சனம் வசதி வாய்ப்பெல்லாம் எதிர்பார்க்கலாம். நிறைய லட்சக்கணக்கான ஆக்கள் போகிறாங்க. அதான் பாபா சரசன் கும்பமேளாவுடைய பரவாயில்லை தானே, இவ்வளோ மரியாதை அவங்களை கூப்பிட்டு இருத்தி வச்சு பாபா படுக்க வைக்கிறாரு.
என்ன திருவிழா தான், கும்பமேளானா திருவிழாவில் பார்த்துருப்பீங்க தான் எப்படியெல்லாம் சனமிரம் இருக்கிறது, சாப்பிட்றது, கொடுக்கறது, படுக்கிறது, எங்கே படுக்கிறாங்க, எங்கே ஒழும்புறாங்க, எல்லாமே ஒரு சுத்தம் இல்லாமல் தான் நடக்கும். ஆனால் போவாங்க. பாண்டவர்கள் ஓகே அறிந்தீர்களா? நல்லது. இது கும்பமேளாவையோட சிறந்தது. குறைந்தபட்சம் உங்களுக்கு 3 அடி நிலமேனும் கிடைத்தது. உங்களுக்கு ஒரு கட்டில் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் 3 அடி நிலமாவது கிடைத்தது. நிலத்தில் படுத்தாங்க. புது வருடத்தில் இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள குழந்தைகள் புது வருடத்தின் வைபவங்களை பார்க்கிறார்கள். அவர்கள் தமது புத்திகளால் அதை பார்க்கிறார்கள், தமது காதுகளால் அதை கேட்கிறார்கள். மதுவனத்தில் உள்ள எல்லோருமே அதை பார்க்கின்றார்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் யக்ஞத்தின் பாதுகாவலர்கள் என என்ன சேவை செய்யும் தமது பாகங்களை மிக நன்றாக செய்கிறார்கள். இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருப்பவர்களுடன் கூடவே மதுவனத்திலும் சேவைக்கு கருவிகளாக இருப்பவர்களையும் பாப்தாதா பாராட்டுகிறார். அச்சா, பல வாழ்த்து மடல்கள் வந்துள்ள வாழ்த்து மடல்களை உங்கள் எல்லோரையும் பார்க்க முடிகிறது. அடுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டேஜில் ஒரு பக்கம் பாபா வர நேரத்தில் எல்லா வாழ்த்து மடலும் வடிவாக அடுக்கி வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு முறையும் பாபாவுக்கு காட்டலாம் செய்து அனுப்புறது. வாழ்த்து மடல்களை உங்கள் எல்லோராலும் பார்க்க முடிகிறது. வாழ்த்து மடல்களில் மறைந்துள்ள இதயத்தின் அன்புடன் ஒப்பிடும் போது இந்த வாழ்த்து மடல்கள் முக்கியமானவை அல்ல. ஆகவே பாப்தாதா வாழ்த்து மடலின் அழகை பார்க்கவில்லை, ஆனால் அவை எத்தகைய இதயபூர்வமான விலை மதிப்பற்ற அன்பினாலே நிரம்பியுள்ளன என்பதை அவர் பார்க்குறார். டிசைன் பார்க்கல, அதில் இருக்கிற உணர்வைத்தான் பாபா பார்க்குறார். எனவே நீங்கள் எல்லோருமே உங்களுடைய இதயபூர்வமான அன்பினை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அதனால் இத்தகைய அன்பான ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக பாப்தாதா ஒவ்வொருவரின் பெயரையும் குறிப்பிடவில்லை. அந்த வாழ்த்து மடல்களுக்கு அன்பு நிறைந்த மரியாதையுடன் பாப்தாதா பதிலளிக்கிறார். நினைவு கடிதம், தொலைபேசி அழைப்பு, இமெயில், கணினி மூலம் என்னென்ன வசதிகள் உள்ளனவோ நீங்கள் அவற்றை பயன்படுத்த முன்னரே பாப்தாதா முதல் அனைத்தையும் உங்களின் எண்ணங்களின் மூலம் பெற்றுவிடுகிறார். அவை உங்களின் கணினிகளின் மூலமும் இமெயில்கள் மூலமும் பின்னரே வருகிறது. ஆனால் முதல் நீங்கள் நினைச்ச உடனே அது பாபாட்ட போகுது, அப்புறம் தான் நீங்கள் எழுதுறது கிடைக்குது. குழந்தைகளின் அன்பு எல்லா வேளையும் பாப்தாதாவை வந்தடைகிறது. ஆனால் இன்று பலரும் புது வருடத்துக்கான தமது விசேஷமான திட்டங்களை எழுதியுள்ளார்கள், சத்தியங்கள் செய்தார்கள், அத்துடன் கடந்ததை கடந்ததாக்கிவிட்டு முன்னேறுவதற்கான தைரியத்தை கொண்டார்கள். நீங்கள்லாம் சத்தியம் பண்ணீங்க தான் நேற்று அவ சொல்கிறார். பாப்தாதா உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறார், சபாஷ். சபாஷ்ண்டா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் குழந்தைகளை, வாழ்த்துக்கள். நீங்கள் சத்தியம் பண்ணீங்க, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு விட்டுட்டீங்க, அப்போ உங்களுக்கு சபாஷ். சபாஷ் குழந்தைகளை, சபாஷ், வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்போது அருள்பவரின் குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருக்காகவும் பாப்தாதாவின் இதயத்தின் ஆசை என்னவென்றால், அவர் அருள்பவராம், அவர் ஆசை நீங்களும் ஒரு அருள்பவராக வேண்டும் என்பதாகும். எதையும் கேட்காதீர்கள், எதையும் வேண்டாதீர்கள். நான் இதை பெற வேண்டும், இது நடக்க வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், எனக்கு அது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அண்டா பாபாட்ட கேட்கறது, நினைவில் கேட்கறது தான் பாபா சொல்கிறார். அருள்பவர் ஆகுங்கள், ஒருவரை ஒருவர் முன்னேற செய்வதில் பெருந்தன்மையான இதயத்தை கொண்டவர் ஆகுங்கள். முன்னேற வைங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்கண்டா. முன்னால் தள்ளி விடுங்க, பின்னால் தள்ளி விட்டுறாங்க, கிடங்குக்கு தள்ளி விட்டுறாங்க, முன்னால் தள்ளி விட்டுறாங்க, தூக்கி விடுங்க. இளையவர்கள் பாப்தாதாவிடம் தமக்கு மூத்தவர்களின் அன்பு வேண்டும் என்று கூறுகிறார்கள்.
தந்தை இளையவருக்கு கூறுகிறார். இளையவர்னா சீனியர் ஜூனியர் இருந்தார். தந்தை இளையவருக்கு கூறுகிறார், மூத்தவருக்கு மரியாதை கொடுங்கள், நீங்கள் அன்பை பெறுவீர்கள். மரியாதை கொடுத்தா அன்பு கிடைக்கும். மரியாதை கொடுத்தல் என்றால் மரியாதையை பெறுவதாகும். கொடுத்தா கிடைக்கும். நீங்கள் வெறுமனே மரியாதை பெற முடியாது. கொடுத்தல் என்றால் மரியாதையை பெறுவது ஆகும். எப்பயுமே 2 வழி அக்கௌண்ட் தான். 1 வே முடியாது. போனால் வரணும் தானே. கொடுத்தா கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். என்னத்தை கொடுக்குறீங்கன்னு கேள்வி. கொடுத்தா கிடைக்கும். நீங்கள் வெறுமனே மரியாதையை பெற முடியாது. கொடுத்தல் என்றால் பெறுவதாகும். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களுமே அதை விளங்குகின்றன. தேவதேவியர் என்றால் கொடுப்பவர் என்ற அர்த்தமாகவே உயிர் வாழும் தேவதேவியர் அருள்பவர்கள் ஆகுங்கள், வழங்குங்கள். நீங்கள் எல்லோரும் அருள்பவராக கொடுப்பவர்களாக ஆகும்போது பெறுவதற்கென்றுமே எவரும் எஞ்சிருக்க மாட்டார்கள். அப்போது திருப்தி என்ற ஆன்மீக ரோஜாவின் நறுமணம் எங்கும் கமலம். நீங்கள் இதை கேட்டீர்களா? கேட்டீங்களா? என்னத்தை கேட்டீங்க? கொடுக்குறாங்களாங்க, கொடுக்குறாக்கலாங்க. பாபா திருப்பி சொல்கிறார், கொடுக்குறாக்கலாங்க. எனவே புது வருடத்தில் உங்களோட பழைய மொழியெல்லாம் பேசாதீங்க. என்ன பழைய மொழி? எவ்வாறுக்கும் விருப்பமில்லாத சிலர் பயன்படுத்துகின்ற பழைய மொழி, உங்களின் பழைய வார்த்தைகள், பழைய நடத்தை, பழைய பழக்க வழக்கங்களின் கட்டாயத்துக்கு உட்படாதீர்கள். கட்டாயம்ண்டா உங்களை அறியாமல் அப்படி போயிடுவீங்க, இழுத்துட்டு போயிடுவீங்க. சுபாவம், செயல்பாடு, ஒவ்வொரு விடயமும் புதிதா என்று உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் புதுசாக தான் பேசுகிறேன்னா, புதுசாக தான் நடக்கிறேன்னா, சிந்தனை புதுசாக இருந்தால் வார்த்தையெல்லாம் புதுசாக வரும். புதியன எதை நீங்கள் செய்தீர்கள்? 21ஆம் நூற்றாண்டை கொண்டாடுவதே நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய விடயம் என்ற 2000ஆம் ஆண்டு முரளி. நீங்கள் 21ஆம் நூற்றாண்டிலே 21 பிறவிகளுக்கான உங்களின் முழுமையான ஆஸ்தியை கூற வேண்டும். நீங்கள் இதை அடைய விரும்புகிறீர்கள் தானே? அச்சா, புது யுகத்துக்கான உரிமையுள்ள சகல திசைகளிலும் உள்ள மேன்மையான ஆத்மாக்களுக்கும், ஒவ்வொரு அடியிலும் சதபல மில்லியன்களை சேமிக்கும் ஆத்மாக்களான குழந்தைகள் எல்லோருக்கும், பிரம்ம பாபாவை போல எளிமையான மாதிரியாக ஆகிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கும், தமது சொந்த வாழ்க்கையில் நற்குணங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் மற்றவர்களையும் நற்குணவான் ஆக்குகின்றவர்களுக்கும், சதா மகாதானிகளுக்கும், மகத்தான ஒத்துழைக்கும் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாட்டும். இந்த வேளையில் இது பழைய வருடத்துக்கும் புதிய வருடத்துக்குமான சங்கமம். சங்கம காலம் என்றால் பழையது முடிவதும் புதியது ஆரம்பிப்பதும் என்று அர்த்தம். எல்லையற்ற சங்கமத்தில் பிராமணாத்மாக்களான நீங்கள் எல்லோரும் உலக மாற்றத்துக்கு கருவிகளாக இருக்கிறீர்களோ, அதுபோல இன்று பழைய வருடத்துக்கும் புதிய வருடத்துக்குமான இந்த சங்கமத்தில் உங்களிடம் சுய மாற்றத்துக்கான திட சங்கல்பம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே இந்த திட சங்கல்பம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் உறுதியான நிலையான மகாதானி ஆகுங்கள். ஒவ்வொரு வினாடி உறுதியான நிலையான மகாதானி ஆகுங்கள். அருள்பவரின் குழந்தைகள் மாஸ்டர் அருள்பவர்களாக வேண்டும். பழைய வருடத்துக்கு விடை கொடுப்பதுடன் கூடவே பழைய உலகிலும் பழைய சம்ஸ்காரங்களிலும் உள்ள பற்றுக்கும் விடை கொடுங்கள். அத்துடன் உங்களின் புதிய மேன்மையான சம்ஸ்காரங்களையே வெளிப்படுத்துங்கள். பல மில்லியன் மடங்கு
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எதுக்கு அட்வான்ஸாக பாபா வாழ்த்து கொடுக்குறாரு. நீங்கள் முயற்சியெல்லாம் செய்ய போகிறோம் சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் வரணுமென்று விரும்புகிறீங்கள். அப்போ பாபா உங்களுக்கு வாழ்த்து கொடுக்குறாரு. ஆசீர்வாதம். நீங்கள் பேறுகளின் சுரூபமாகுவதன் மூலம் ஏன், என்ன என்ற கேள்விகளுக்கு அப்பாலே இருக்கும் சதா சந்தோஷமான இதயத்தை கொண்டவர் ஆகுவீர்களாக. ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் இந்த ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு முரளியை பார்க்காம கேட்கணும். ஏன் தெரியுமா? அப்போ தான் பாபா எனக்கு என்ன சொல்கிறாருன்னு தெரியும். முரளி ஃபோனில் பார்த்தா டிடியெல்லாம் நிர்மலா தீதியெல்லாம் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். முரளி கோப்பி வச்சுக்கொண்டு கிளாஸில் இருக்கிறதே பிடிக்காது. வீட்டிலே நீங்கள் எத்தனை செய்றீங்க? என்ன செய்றீங்க? ஜூமுக்கு முன்னால் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. கிளாஸுக்கு நீங்கள் வாரீங்க, வரைக்க என்ன செய்யணும்? பாபாட்ட முரளி கேட்குறேன். பாபா முரளி சொல்கிறாரு. பாபாட்ட நான் முரளி பார்க்குறதா இப்படி பார்த்துட்ருக்கிறதா? எது சரி? பாபா உங்களை பார்க்குறாரு, நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன வரும்? இதுக்குள்ளே இருந்து சக்தி வருமா அல்லது இங்கே சக்தி வருமா? சொல்லுங்க. இப்போ எல்லாரும் அப்படி தான். முதல் நாங்கள் இப்படி கும்பிட்டோம் கோயில், அப்படி தானே? இப்படி கும்பிட்டேன். இப்போ போனை பார்த்து கும்பிட்றோம். கடவுள் நேரம் வந்திருக்கிறார். இப்போ நாங்கள் இப்படி தலையில் கூப்பிட்டு கும்பிட்டோம். இப்போ போனை பார்த்து கும்பிட்றோம். அப்போ எப்படி சக்தி கிடைக்கும்? இன்னுமே கட்டு நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு போடுறீங்க? அதான் பாபா சொல்கிறேன். அப்படி நாங்கள் செய்தோம்டா எங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். எங்களோட காலத்தில் ஃபோன் இருந்ததா? முரளி கோப்பியே கையில் தர மாட்டேனா? நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன்னா, முரளி கோப்பி நீங்கள் முரளி கேட்டு ஒப்கோர்ஸ் உங்களை ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் முரளி வாசிக்கும் பொழுது நாங்கள் அதை சுவையும் எடுத்து கிரகித்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். முன்னால் தானே இருக்கிறீங்க. சந்தர்ப்பம் இல்லாத நேரத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறது வசதி வேறு, அதுக்கு அடிமைப்படக்கூடாது. நாங்கள் யாராவது ஃபோனோட அல்லது முரளியோடு இருந்தால் டிடி என்ன தெரியுமா? ஹலோ மேடம், இப்படி தான் கூப்பிடுவா. பிடிக்காது. காரணம் என்னென்னா, இப்போ பாபா படிப்பிக்கிறத விட நீங்கள் இப்போ ரொம்ப கெட்டிக்காரன் வச்சு ஃபோனை பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? மதிப்பு கொடுக்கலேன்னு தானே அர்த்தம். அதான் ஏனண்டா காரணம், நாங்கள் முரளியை தாதியோ தீதியோ முரளியை நாங்கள் அப்படியே அனுபவம் செஞ்சு அப்சர்வ் பண்ணோம். ஓகே, எழுதுறது அட்லீஸ்ட் பரவாயில்லை, உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படுது. ஆனால் நீங்கள் நினைவு வச்சு நான் சொன்ன இந்த நேற்று உங்களுக்கு பயிற்சி சொன்னேன், என்ன ஞாபகம் வச்சு முரளி கிளாஸுக்கு பிறகு நீங்கள் எழுதணுமெண்டு. அப்போ கிரகிக்காமல் நீங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? அதுக்காக தான் நான் அந்த பயிற்சி. எங்களை இப்போ ஒரு நடைமுறை வந்துட்டு என்ன புத்திக்குள்ளே எடுக்கிறே இல்லை, என்ன பார்க்கலாம் தானே? ஃபோனில் பார்க்கலாம், இருக்குது, பார்க்கலாம், கேட்கலாம், வாய்ஸ் இருக்குது, எல்லாமே அது கேட்கலாம். அப்போ அதால் தான் பாபா சொல்ல அது செய்யக்கூடாது. நாங்கள் உயிரோடு இருக்க அதை நாங்கள் பயன்படுத்தாட்டில் அப்புறம் என்ன நடக்கும்? சரியாவே பேறுகளின் சுரூபமாகுவதன் மூலம் ஏன் என்ன என்ற கேள்விகளுக்கு அப்பால் இருக்கும் சதா சந்தோஷமான இதயத்தை கொண்டவர் ஆகுவீர்களாக. பேறுகளின் சுரூபங்களால் நிறைந்திருக்கும் ஆத்மாக்களால் ஒருபோதும் எதையிட்டும் எந்த வகையான கேள்விகளையும் கொண்டிருக்க முடியாது. அவர்களின் முகங்களிலும் நடத்தையிலும் சந்தோஷத்தின் ஆளுமை புலப்பட்டு கொண்டே இருக்கும். இதுவே திருப்தி எனப்படும். இது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்
வச்சுருக்க மாட்டீங்க. உங்களை எப்படி இருக்கேன்டா நல்லா இருக்கு. அப்படி நடக்குமா? நடக்காது. பாபா சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறது வழியில் வரும். உங்களுக்கு பேர் இருந்தால் உங்களோட முகம் அப்படி இருக்க முடியாது. அவர்களின் முகங்களிலும் நடத்தையிலும் சந்தோஷத்தின் ஆளுமை புலப்பட்டு கொண்டே இருக்கும். இதுவே திருப்தி எனப்படும். சந்தோஷம் குறைவாக இருந்தால் அதற்கான காரணம் என்ன? பேறுகளில் ஏதாவது குறை காணப்படுவதாகும். பேறுகள் குறைவதற்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு ஆசையாகும். என்கிட்ட இருக்கிறத நான் பார்க்க மாட்டேன். எந்த வீட்டில் இருக்கிற பைக்கு நல்லமில்லை, அந்த வீட்டில் நல்ல வடிவான புது மாடல் பைக் இருக்குது, ஆனால் அதை விட இதுதான் அப்பா விலை கூட வடிவானது. அது வேறு ஆக்கள் சொல்கிறாங்க என்ன நல்லா இருக்குது இதுதான். நான் என்ன சொல்கிறேன்? அதுதான் நல்லா இருக்கு. ஆனால் இப்போ வேறு என்னட்டு தான் இருக்குது. எனக்கு அதுதான் ஆசையாக இருக்குது. விளங்குதா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஆசை தான் காரணம். கோயிலுக்கு போயிட்டு துவாபர யுகத்தில் அப்படித்தானே செய்தோம். என்ன கடவுள்கிட்ட தான் போனோம், சிலை முன்னுக்கு தான் இருக்குது, இப்படிந்து இப்போ தான் பார்க்குறது. வடிவான சாரி விட்டுருக்குறாதானே. நானும் சொன்னேன், நான் அப்பா இந்த 10,000க்கு இந்த சாரி சரி வராது, கொஞ்சம் நல்ல சாரி வாங்கி தர சொன்னேன்ட்டு 10 எனக்கு இதை வாங்கி தந்துருக்குறேன் பாருங்களேன். நான் இப்போ ஆனால் உங்களோட சாரி தான் விலை கூடினது. உண்மையாக பக்தியிலேருந்து வந்த சன்ஸ்காரம் இது. விளங்குதா? பாபா சொல்கிறாரு, இப்போ இதையும் விளங்கப்படுத்த பார்க்குறோம்டா. ஆசை அப்படிதான். சின்ன விஷயம் சேவையிலேயா இருக்கலாம், ஒரு பொருட்களில் விஷயங்கள், மற்றது இந்த சொந்த சிந்தனை. நான் நல்லது தான் செய்ய நினைக்கிறேன், ஆனால் இந்த ஆசை இல்லை, இந்த ஆசைன்ற ஒன்று இருக்கக்கூடாது தானே. நான் நல்லது தான் செய்ய நினைச்சேன்டா, நடக்கும். ஆசை என்ன செய்யும்? விகாரத்துக்களை என்ன கொண்டு போயிடும். முரளி முடியட்டும். ஆவே பாபா சொல்கிறார், இதுவே என்னது? திருப்தி. சந்தோஷம் குறைவாக இருந்தால் அதற்கான காரணம் பேறுகளில் ஏதாவது குறை. பேறுகள் குறைவதற்கான காரணம் ஏதாவது ஒரு ஆசை. சூட்சமமான பல ஆசைகளை கொண்டிருப்பது உங்களை பேறுகளில் குறைவை நோக்கி எடுத்து செல்லும். ஆகவே தற்காலிகமான ஆசைகளை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு பேறுகளின் சொரூபம் ஆகுங்கள். அப்பொழுது நீங்கள் சதா சந்தோஷ இதயத்தை கொண்டவராக இருப்பீர்கள். பேரின் சொரூபமான சந்தோஷம் இருக்கும். ஸ்லோகம்: இறை அன்பிலே திளைத்திருங்கள், மாயையின் கவர்ச்சி முடிவடைந்து விடும். அவ்வியக்த சமிச்சை. இறை அன்பில் திளைச்சிருந்தா மாயைன்ற கவர்ச்சி முடிவடைந்து விடும். அவ்வியக்த சமிச்சை. உங்களை அவமதிப்பவர்களையும் ஈடேற்றுவது ஞானி ஆத்மாவின் கடமை. தந்தை இகழ்ச்சியையும் நன்மை செய்யும் பார்வையுடனே பார்த்தார். சொன்னார் பாபா, நீங்கள் எனக்கு உலகத்தில் இருக்கிற பேரெல்லாம் கொடுத்தீங்க, உண்மை இல்லையா? போதாக்குறைக்கு கண்கட்ட கடவுளே ஆண்டு வர நீங்கள் செய்தது எல்லாத்துக்கும் கண்கட்ட கடவுளே பேசுனீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு கணக்கு கொடுத்துருக்காரு. அவர் தான் உங்களுக்கு கணக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்லுங்க கண்கட்ட கடவுளே. அப்பா சொன்னார், இகழ்ச்சியையும் நன்மை செய்யும் பார்வையுடனே பார்த்தார். உலக மக்களுக்கு கருணை உள்ளவர்களிடம் கருணை ஏற்படுகிறது. கருணை உள்ளவர்களிடம் கருணை ஏற்படுகிறது. பக்தாத்மாக்களும் இதை செய்கிறார்கள். எவ்வாறாயினும் ஞானி ஆத்மாவாக இருத்தல் என்றால் எல்லோருக்காகவும் நன்மை செய்யும் உணர்வுகளை
கொண்டிருத்தல். இழப்பை ஏற்படுத்தும் எண்ணம் சிறிதளவேனும் இல்லாதிருத்தல் என்ற அர்த்தம். அண்டா இவர் எனக்கு செய்ததுக்கு இவருக்கு வேணும் சொல்றல நினைக்கிறது. ஏதாவது நடந்துட்டுன்னா பார்த்தீங்களா இவர் எனக்கு செஞ்சதுக்கு தான் இவருக்கு இப்படி வாயில் சொல்ல தேவையில்லையே. அப்பா பாபா சொல்கிறாரு, நானே ஆத்மாவென்றா நன்மைதான். இப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கிறத பற்றி நினைக்கவே கூடாது, நினைக்கிறத பற்றியும் நினைக்கக்கூடாது. இழப்பை ஏற்படுத்தும் எண்ணம் சிறிதளவன் இல்லாதிருத்தல். உங்களை இகழ்பவர்களுக்கும் கருணை மற்றும் ஈடேற்றும் உணர்வுகள் உங்களிடம் இருந்தால் மட்டுமே நீங்கள் உலக உபகாரி என்று அழைக்கப்படுவீர்கள். பாபா சொல்கிறார். அப்போதான் அதான் இன்றைக்கி சொல்லிட்டாரு, மகாதானி. எப்பயுமே எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் என்னை கொடுக்குற ஆளாக நான் இருக்கணும். சேம் மகாதானி. என்னை இகழ்கிற ஆலயம் நான் நல்லது செய்கிறதுன்றது பெரிய மனசு, எனக்கு பெரிய மனசு. சின்ன மனசு இருக்கிறாள், குறுகிய மனப்பாங்கு கொண்டிருக்கிறாள் என்ன சொல்லுவேணும்டா எல்லாத்தையுமே குறை சொல்லுவார், எல்லாத்தையுமே புல வைப்பார், எல்லா விஷயத்தையுமே நல்லது 9 இருக்கும், 20 தான் குறைவு இருக்கும். ஆனால் அவற்றை கண்ணில் அந்த 20 தான் தெரியும். 9 சொல்ல மாட்டார்ன்றதை விட அது ஏனடா அதுக்கு காரணம் வெளியில் பிரச்சனை, இதுக்குள்ள பிரச்சனை, ஆத்மாவுக்குள்ள பிரச்சனை. அவர் எப்பயுமே அதிருப்தி, தன்னை இருக்கிற விஷயம், தன்னிட்ட இருக்கிற நல்லது அவர் பார்த்ததில்லை. அப்போ அதால் அவருக்கு நிரம்பாது தானே. அப்போ வெளியில் தான் அந்த இதை தன்னை இருக்க பார்க்குறாரு. அப்போ முழுசாக அவரால் திருப்தியாக இருக்க முடியாது. திருப்தி என்னது ஒரு பெரிய விஷயம். அது எந்த ஒரு மனுஷராலேயோ எந்த ஒரு பொருளாலேயோ இவருமே இவ்வளோ தான் தங்கப்பவுன் கொடுத்தாலும் அதிருப்தியாக இருக்கிறவர் நீங்கள் திருப்திப்படுத்த முடியுமா? தானாக நினைக்காட்டி செய்யவே இல்லை. தங்கத்தை கொடுத்தாலும் சொல்லுவார், அதில் என்ன கொஞ்சம் சொத்தியாக இருக்குது, அப்படிதான் சொல்லுவார். ரீசன் என்னென்னா அது அவற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அப்போ தான் பாபா சொல்ற, முதல் உங்களுக்குள்ளே இருக்கிற சொத்தியை நீங்கள் நேர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. அதான் மாற்றம். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை சோதிச்சு பாருங்கன்னு பாபா சொல்ற, ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் என்னோட மனசில் என்ன எண்ணம் வருது, சூட்சுமமான சோதனை. என்ன ஒரு ஆள் ஏதாவது நல்லது சொல்லிக்க எனக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, என்னைய பற்றி தவறு சொல்லிக்க சந்தோஷம் வருதோ இல்லையோ, நான் அவரை எதிரியாக நான் பார்க்கக்கூடாது. பாபா சொல்கிற, உங்களை குறை சொல்கிறால் உங்களுடைய நண்பர், ஓமா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறீங்களா நண்பரா? ஓமன்னு சொல்கிறீங்க நடந்தா ஏன் தெரியுமா? திருத்திக் கொள்ளலாம், ஆனால் அது எந்த வகையில் சொல்லப்பட்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பாபா உங்கள்கிட்ட சொல்ல போகிறாரா? இல்லை, பாபா பொதுவாக படிப்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இப்படி நீங்கள் அப்படின்னு பாபா சொல்ல போகிறாரா? இல்லை, பாபா வச்சுருக்கிற ஆக்கள். அப்போ இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் நல்லம், நான் 100 அப்படி வர முடியாதே. நான் நல்லமண்டு நான் சொல்லக்கூடாது, மற்றாக்கள் சொல்லணும். பாபா சொல்ல உங்களோட செயல்பாடு சொல்லணும். நம்முடைய முரளியில் பாபா தான் சொல்ல, உங்களோட செயல்பாடு நீங்கள் நல்லம்னு சொல்லுவோம். நடத்த செயல்பாடு, நடந்து கொள்கிற முறை, பார்வை, உங்களுடைய உணர்வு. இப்போ நான் இவரோட நல்லா அப்படி தான் கதைச்சாலும் எனக்கு இவரை பற்றி நல்ல உணர்வு இல்லாட்டி அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா இங்கே எல்லாம் சிஸ்டம் என்னத்தில் நடக்கிறதுண்டா உணர்வு. நீங்கள் எவ்வளோ பொருளை தான் ஒரு ஆளுக்கு பரிசாக கொடுத்தாலும் உங்களோட மனசுக்குள்ளே அவருக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கான உணர்வு இல்லாட்டில், அது இவ்வளோ விலை வந்ததாக இருந்தாலும் அவர் அது மனசு ஏற்றுக்கொள்ளாது. வாங்கி வைப்பேன் நான் பொருளை ஏற்றுக்கொள்ளாது. அதான் ஏனெண்டா நாங்கள் யாரோட உணர்வுபூர்வமாக தொடர்பட்டுருக்கிறோம்? பாபாவுக்கும் எங்களுக்கும் தான்
உணர்வு இருக்குது. அப்போ அந்த உணர்வை சுத்திகரிக்கிற பொறிமுறை அவர்கிட்ட தான் இருக்குது. எங்களோட உணர்வை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கும். எப்படி சுத்திகரிக்கிறது? எப்படி சுத்திகரிக்கிறது? பாபாட நினைவில் இருக்கணும். எந்த நேரத்தில் சுத்திகரிப்பு நடக்கும்? டைம் டைம் சொல்லுங்க. எப்போ பாபா சுத்திகரிக்கிறவர்? அமிர்த வேலை டைமில். அப்போ எதால் சுத்திகரிக்கிறார்? அன்பு. அன்பு. இப்போ காலையிலே அமிர்த வேலையில் நாங்கள் பாபாவோட அன்பில் எங்களை அப்படியே இணைச்சி வைக்கணும். அப்போ என்ன நடக்கும்? சுத்திகரிப்பு நடக்கும். நீங்கள் சொல்ல தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஒரு பிள்ளை வந்து நல்ல குளிருதுண்டா என்ன செய்யணும்? நல்லா சுற்றியெல்லாம் போத்து கட்டி வச்சுருப்பீங்க. அது அப்போ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், நடுங்காமல் குளிராமல். இப்போ பாபா உங்களை என்ன செய்கிற? அமிர்த வேலையில் நல்லா போத்து கட்டி வைக்கிறாரு. மற்ற மாயாண்டு எல்லா பிரச்சனை அந்த ஒத்தி வச்சு அவர் எல்லாத்தையுமே என்ன செய்கிற? முழுசாக எடுக்கிறார். அப்போ அதை நான் அனுபவம் செய்யணும். ஆனால் அதுக்குத்தான் எனக்கு நிறைய என்ன வரும்? தடை, பிரச்சனை. அப்படி இப்படி வந்து ஒன்றுருக்கு. கிளாஸ் முடிஞ்சதோ? வளமே 9:30 முடிக்கிறதா? அவனே நம்ம இருப்பாங்க. அதால் இதுகளெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்துறதன் மூலம்தான் முதல் கவனம், அப்புறம் அவதானம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெல்ல முடியும். அது பிறகு தான் என்னை திசை திருப்பலாம். ஆனால் அதுக்குத்தான் எனக்கு நிறைய என்ன வரும்? தடை, பிரச்சனை, குழப்பம், அப்படி இப்படி வந்து ஒன்றுருக்கு. கிளாஸ் முடிஞ்சதோ? வளமே 9:30 முடிக்கிறதா? சரியா? அப்போ இன்றைக்கு என்ன பாபா சொல்கிறாருங்களே? தானி. யார் எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய தொழில் கொடுப்பவர். சோதனை வரும். நீங்கள் சத்தியமெல்லாம் பண்ணிட்டீங்களோ? சோதனை வரும். ஆனால் அந்த சத்தியத்தை நினைவு செய்யுங்கள். பாபா உங்களுக்கு சக்தி கொடுப்பார், தைரியம். பாபா நான் இது செய்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் கவனம் செலுத்தணும். ஒரு ஆளுக்கு வருத்தம்ண்டா டெய்லி கவனம் எடுத்து பார்த்து மருந்து குடிக்கிறாரு. அப்போ கொஞ்ச நாளையெல்லாம் வருத்தம் சுகமாகுது தானே. அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறனால நம்ம காலம் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்கிறேன்றதை நான் விளங்கி கொண்டு. சிலர் வார்த்தையில் லூஸாக இருப்பாங்க. லூஸாண்டா தெரியும் தானே, கண்டபடி பேசுவா. பண்டை காலத்து பற்றி தான் சொன்னார். சிலர் வந்து சில விடயங்களை கவனமாக இருப்பாங்க. அதால் இதுகளெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்துறதன் மூலம்தான் முதல் கவனம், அப்புறம் அவதானம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெல்ல முடியும். அது பிறகு தான் என்னை திசை திருப்பலாம். ஒரு ஒரு செயல்பாடு, ரொம்பலாம் ஒரு செயல்பாட்டுக்கு வந்து ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குது. SOSன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் பேக், அப்புறம் ஒப்சர்வ், அப்புறம் ஸ்டியர். ஸ்டாண்ட் பேக்குன்னா முதல் இந்த நிதானிக்கிறது, கவனம் செலுத்துறது, அப்புறம் ஒப்சர்வ் பண்ணுறது, அப்புறம் தான் எந்த பக்கத்துக்கு திசை திருப்பலாம்.
ஒருத்தர் தவறு சொன்னாலும் அவர் சொன்னார், அவர் சரியாக சொல்லலை, நீங்கள் மட்டும் நல்ல ஆளாக இருக்கிறீங்க சொல்கிறாரு. சகவாசி அப்படி இருப்பாராம். யார் இந்த வெள்ளனை போகிறது, கோல் எடுத்து கேட்குறீங்க, நாளை கிளாஸ் போவோம் வாரீங்களான்னு, சரியா, யார் இந்த வெள்ளனை போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் நிதானமாக, சரியானதான் சொல்கிறாரா. அப்போ அவர் போகல தானே, நானும், அது தவறான சகவாசம் விளங்குது. அப்போ ஸ்டாண்ட் பேக், ஒப்சர்வ், ஸ்டியர். அப்போ நான் என்ன நிதானித்து பார்க்க வேணும், அப்புறம் ஒப்சர்வ் பண்ணணும். ஓகே, மற்றது சில நேரம் அவருடைய பர்பஸ் வேறையாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு தாங்க போராக்களும் இருக்காங்க தெரியுமா, இருக்கிறாங்க. புறா கேட்டால் சொல்லுவாங்க, அது தெரியுமா அப்படி ஒரு திடீரெண்டு இது வந்துச்சு, அதால் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை விடுங்களேன். அவன் நீங்கள் தானே இது சரி எது சரியன்றது நிதானமாக இருந்து யோசித்து தீர்மானிக்கணும். தங்கி இருந்தோம்டா எனக்கு பேர் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். அதுதான் சுருக்கம். அப்போ நான் என்னுடைய முயற்சி முதலிலே நான் தான் அதை முதலெடுத்துப்படி எடுத்து வைக்கணும். முடிஞ்சாயின்னு 4 பேருக்கு தூண்டணும். முதல் நீங்கள், அப்புறம் 4 பேரை தூண்டணும். தூண்டினா நிச்சயமாக அவங்க முன்னேறப்பா அதில் உங்களுக்கு ஒரு விதமாவது கிடைக்கும். பாயிண்ட்ஸ். அப்போ நினைக்கணும், நான் போகிறேன், என்ன 4 பேரை முடிஞ்ச அளவுக்கு தூண்டும். முடியலையே முதல் நீங்கள் வாங்கோ, அப்புறமா உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் மற்றாலே உங்களால் தூக்கிட்டு கொண்டு போகிறது. ராம முயல் ஓட்டத்தில் இப்போ இன்னொரு சீரீஸ் இருக்குது, தெரியும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த தண்ணிக்குள்ளே போனதும் பிறகுக்குள்ளே நடந்ததும் அது மாதிரி தான் பிகே லைஃப். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அப்போ அது மாதிரி இருந்தோம்டா வெற்றி எங்கள் பிறப்புரிமை. எல்லாரும் முன்னோறணும், யாரும் முன்னோறக்கூடாது, யாரும் பின்னடையணும்னு நாங்கள் சொல்கிறேன் இல்லை, நினைக்கக்கூடாது. அதான் தானியாக இருத்தல், கொடுத்து கொண்டே இருக்கிறது. கொடுப்பாருக்கு ஒன்றும் குறைவில்லை, எப்பயுமே அவன் நல்ல நிலையில் இருப்பினும். ஆனால் நிறையப்பா கொடுக்கறதுக்கு சக்தி தேவை, எடுக்கிறதுக்கு சக்தி தேவை இல்லையே, ஒன்றும் இல்லையோ. அதுதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் எப்பயுமே சக்திசாலியாக இருந்தால் கொடுத்துட்டு இருப்பீங்க. அப்போ முதல் தேவை என்னை நான் சக்திசாலியாக்குறது அதுதானே. ஓம் சாந்தி.